الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم அல்லாஹ்வினுடைய பேரருளால் பெரும் கிருபையால் 20 தராவிகளும் 19 நோன்புகளும் இன்றோடு நிறைவு பெற்றிருக்கின்றது. குர்ஆனிலே இருந்து பரிபூர்ணமாக 25 ஜுசுக்களை ஓத நாம் கேட்டிருக்கிறோம். வல்ல ஜல்ல ஷானஹு வ தஆலா மீதமுள்ள நோன்புகளையும் தராவிகளையும் முழு உடல் ஆரோக்கியத்தோடு நோக்கின்ற தொழுகின்ற நல்ல வாய்ப்பை நமக்கு நசீபாக்கி தருவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் நமக்கு செய்த பேருபகாரம் மகுஃபிரத்தினுடைய 2வது பத்தின் முடிவில ஒரு எண்டுல நம்ம இருக்கணும். 2 அமல்ல 1 முடிஞ்சது. 20 தராவிகள் என்றோடு முடிந்து விட்டது. இன்ஷா அல்லாஹ் நாளை நோன்பு நோற்றோம் என்றால் 2வது பத்தும் நம்மை விட்டு கிடைக்கின்றது. முதல் பத்திலே ரஹ்மத் இல்லாமல் 2வது பத்தில் மகுஃபிரத்து கிடைக்காது. 2வது பத்துல மகுஃபிரத்து இல்லைன்னா 3வது பத்து இத்துக்கும் மினன்னார், நரகத்திலிருந்து விடுதலை இல்லை என்பதை நாம் கேட்டிருப்போம். காலத்தின் மிக விரைவான ஓட்டம் 20 நாள் எப்படி கடந்தது என்பதை நம்மால் சிந்தனையில் கூட யோசிக்க முடியவில்லை. காலம் மிக விரைவாக ஓடுகின்றது. காலத்தோடு நாம் ஓடுவது கிடையாது. நடந்தாலும் கூட நம்ம நடப்பது கிடையாது. எத்தனை பேரு நம்மள 2வது பத்துல அல்லாஹும் மக்ஃபிர்லனா துனூபனா வ ஹதாயானா குல்லஹா யா ரப்பல் ஆலமீன் இதுவரை எத்தனை ஓதிருப்போம். முதல் 10 போச்சு, 2வது 10 ஏறத்தாழ முடியல, பாதி முடிஞ்சது. 3வது 10 அல்லாஹும் அத்திகுனா மினன்னார் 3 தடவை ஓதிட்டு வதஹிலல் ஜன்னத பிஸலாமின் ஆமீன் யா ரஹ்மர் ரஹீம் என்னோட ஓதலாம். 2 பத்துகள் நம்மை கடந்து விட்டது. 3வது 10 மிக முக்கியமான 10 என்று நாம் சொல்லலாம். எப்படின்னா, ஒரு மாணவருக்கு ஆசிரியர் பாடம் எடுக்கிறார். பாடத்துக்கு கரெக்டா போல விட்டுடுவாங்க. ரிவிஷன் டைம் கொடுப்பாங்க. எக்ஸாமுக்காக வேண்டி மீள் பார்வை அப்படின்னு கொடுப்பாங்க. அதுக்கும் ஒரு மாணவர் வரல, விட்டுடுவாங்க. கடைசியில எக்ஸாம்ஸ் மட்டும் எழுதிட்டு பாஸ் ஆயிட்டான். அவன் என்ன பண்ணுவாங்க, அடுத்த வகுப்புக்கு மாத்திருவாங்க. பாஸ் ஆயிட்டா மாத்திருவாங்கல்ல. இதே ஒருத்த பாடத்துல தினமும் வரான், கெட்டிக்காரு, மீள் பார்வை ரிவிஷன் போதும் வர நல்லா படிக்கிறான். ஆனா எக்ஸாம் வந்துச்சு, நம்ம ஆள் வரல, எழுதல, இவன் அடுத்த கிளாஸுக்கு போடுவாங்களா? மாட்டாங்க. அப்போ ஒரு வாழ்க்கையினுடைய தேர்வு, ஒரு முடிவு, ஒரு எண்டு, ஒரு எக்ஸாமினேஷன் தான் கடைசி 10. இந்த 10ஐ நம்ம பாக்கியத்திற்குரிய 10ஆக ஆக்கி கொண்டால் இத்துக்கும் மினன்னார், அல்லாஹ் வாக்களித்த நரகத்திலிருந்து விடுதலை, சுவனம் புகுதல் என்பது நமக்கு உண்டாகிவிடும். அப்ப இந்த 3 பத்துகள்ல மிக முக்கியமான 10 என்றால் கடைசி 10 தான் நமக்கு தெரியும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லைலத்துல் கத்ரை பத்தி சொல்லலாம்னு வெளியே வந்தாங்க. இஃப்திலாஃபுகள், விதண்டாவாதங்கள், வெறும் வீண் சண்டைகளின் காரணமாக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அல்லாஹ் மறக்க செய்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடையாளங்களை சொல்லும் போது கடைசி 10ல தேடிக் கொள்ளுங்கள் என்று சொன்னான். இந்த கடைசி 10ல நம்ம செய்யற அமல்ல மிக முக்கியமான அமல் என்ன? இஅ்திகாஃப். எப்பத்துல இருந்து இருக்கணும்? நாளை மக்ரிப் வக்து வந்ததுல இருந்து இஅ்திகாஃப் இருக்கணும். பாங்கு சொல்லப்பட்டு தொழுது முடிச்சு நான் வீட்டுக்கு போய் சாமான கொண்டு வரேன், போய் கொண்டு வந்து இஅ்திகாஃப் உட்கார்ந்தா அது நாளையோட இஅ்திகாஃபாக ஆகாது. நம்ம ஜும்மாவோட கூட சொன்னல 3 விதமான இஅ்திகாஃப். 1 நதுரு செய்வது, நேர்ச்சை செய்வது. எனக்கு இன்னென்ன தேவைகள் ஏற்பட்டா நான் 10 நாள் இஅ்திகாஃப் இருக்கிறேன், 4 நாள் இஅ்திகாஃப் இருக்கிறேன், 3 நாள் இஅ்திகாஃப் இருக்கிறேன் இப்படின்னு ஒருத்தர் நிய்யத் வச்சுட்டாருன்னா அந்த இஅ்திகாஃப் அவர் இருப்பது அவருக்கு வாஜிபாகிவிடும். இந்த ரமலானுடைய கடைசி 10 இஅ்திகாஃப்
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை மதீனாவுக்கு போய் 10 ஆண்டுகளும் வைக்கப்பட்ட ஒரு அமல் என்றால், தொடர்ச்சியாக செய்யப்பட்ட ஒரு அமல் என்றால் இஅ்திகாஃப் தான். 9வது வருடம் மட்டும் இஅ்திகாஃப் இல்ல. அதற்கு பகரமா 10வது வருடம் 20 நாளா இஅ்திகாஃப் இருந்தாங்க. சண்டே அந்த சச்சரவுகள் அந்த வரலாறு எல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். எப்பவுமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஅ்திகாஃப் இருப்பாங்க. மதீனாவுக்கு வந்து 10 ஆண்டுகள்ல எப்பவுமே இருப்பாங்க. 9வது வருடம் தன்னுடைய 62வது வருடத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஅ்திகாஃப் இருக்கலாம்னு போறாங்க. போகும்போது ஆயிஷா அம்மா ஆசையா கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், நானும் உங்க கூட வந்து பள்ளியில இஅ்திகாஃப் இருக்கேனே ஒரு ஓரமா. எப்படி ஆகுமாக்கப்பட்டுச்சுன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வீடு மஸ்ஜிதுன் நபவிக்கு இந்த 5வது 6வது கேட்டு கிட்ட லெஃப்ட் சைட்ல இருக்கும். ஹய்யா அலஸ் ஸலா சொல்ற பக்கம். அங்கிருந்து பக்கத்துல ஒரு டென்ட் போட்டு உட்கார போறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கொடுத்துட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனைவி இல்லைல்ல, மற்ற மனைவிகளும் அமைதியா இருப்பாங்கல்ல. என்ன ஆயிஷா மட்டும் ஸ்பெஷல், ஆயிஷாட்ட மட்டும் என்ன இருக்குது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஅ்திகாஃப்க்கு அனுமதி கொடுத்துட்டாங்களாம். ஆயிஷா என்ன அவ்வளவு பெரிய ஆள் ஆயிட்டாங்களாம் அப்படின்னு அவங்களுக்கு மத்தியில ஒரு பொசசிவ்னஸ் இருக்கும்ல, விட்டு கொடுக்காத தன்மை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஆயிஷா அம்மா இஅ்திகாஃப் கூடாரம் போட்டு இருக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துல ஒரு சஹாபி சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், நிறைய பேரு இஅ்திகாஃப் இருக்காங்க, நிறைய கூடாரங்கள்லாம் இருக்குது, பெண்கள்லாம் வந்துட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஏன் அனுமதி செய்த, எல்லாரையும் அனுப்ப விட்டுதானே? இல்லையா ரசூலல்லாஹ், வந்ததெல்லாம் உம்மஹாத்துல் முஃமினீன், உங்க மனைவிமார்கள்லாம் வந்துட்டாங்க. 9 கூடாரம்னு எழுதுறாங்க, 11 எழுதுறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாங்க, எல்லாரும் மனைவிமார்கள், எல்லாரும் கூடாரம் போட்டு உட்கார்ந்துட்டாங்க. ஒரு குடும்ப தலைவர் இந்த இடத்துல எப்படி ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணணும்? இப்போ ஆயிஷா எல்லாரும் போங்க அப்படின்னு எல்லா மனைவியும் துரத்திட்டு ஆயிஷாவை மட்டும் உட்கார வச்சுட்டா, ஆயிஷாவை மட்டும் என்னமோ இருக்குது போல, நமக்குள்ள என்னமோ இல்லைன்னு எல்லாருடைய கோவம் ஆயிஷா ரலியல்லாஹு மேல போகும். இப்ப எல்லாரோட சேர்த்து ஆயிஷா ரலியல்லாஹு அனுப்பிட்டா, ஆயிஷாவுக்கு வாக்குறுதி கொடுத்தல, அனுமதி கொடுத்தல, அத மீறுவதா ஆயிடும். இப்ப என்ன பண்றது? யோசனை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா மனைவிகளையும் போய் சொல்லுங்க, இந்த வருஷம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஅ்திகாஃப் இல்லை. அதாவது ரசூல் இஅ்திகாஃப் இல்லைன்னா எங்க இருப்பாங்க? வீட்டுல இருப்பாங்க. வீட்டுல இருந்தா எல்லா மனைவிக்கும் பள்ளியில என்ன வேலை? எல்லாரும் போயிடுவாங்க. இந்த 9வது ஆண்டு மட்டும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஅ்திகாஃப் இருக்கல. இந்த ஒரு இஷ்யூஸால கடைசி வருடம் 10வது ஆண்டு 20 நாள் இஅ்திகாஃப் இருந்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ற கடைசி 10னுடைய மிக முக்கியமான அமல் என்றால் இஅ்திகாஃப் இருப்பதுதான். இஅ்திகாஃப்க்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அகராதியில அல் ஹல்வத்து மஅல்லாஹ், அல்லாஹ்வோடு தனிமையில் இருப்பதற்கு பேர் தான் இஅ்திகாஃப். பள்ளியில நம்ம தனியா இருப்பதற்கு பேர் அல்ல இஅ்திகாஃப். குடும்பத்தை விட்டு தூரமா இருப்பதற்கு பேர் அல்ல இஅ்திகாஃப். பள்ளியில வந்து பேசிகளை பேசுவதல்ல இஅ்திகாஃப். பள்ளியில வந்து சும்மா உட்காருவதல்ல இஅ்திகாஃப். எனக்கும் ரப்புக்கும் மத்தியில் உள்ள தனிமை, இதற்கு பேருதான் இஅ்திகாஃப். இன்னொரு அர்த்தம் சொல்றாங்க, அல் ஹல்வத்து அனில் மஹ்லூக், படைப்பினங்களை விட்டும் தூரம். படைத்த ரப்புல் ஆலமீனோடு தனியா இருப்பதும், படைக்கப்பட்ட மனிதன், படைக்கப்பட்ட எல்லா வஸ்துக்களை விட்டும் தூரமா ஆவதற்கு பேர் தான் முஅ்தகிஃப், இஅ்திகாஃப் இருப்பவர்னு சொல்லுவோம். அப்ப இஅ்திகாஃப் இருப்பதுனா என்ன? நாளைக்கு வந்து ரவைத்துல் இஅ்திகாஃப மா துன்து ஃபீ ஹாதல் மஸ்ஜித், நான் இந்த மஸ்ஜித்ல இருக்கிற காலம்லாம் இஅ்திகாஃப் நிய்யத் வச்சுட்டு ஒருத்தர் ஊர் கதை பேசுறாரு, அல்ல உலக கதை பேசுறாரு, அல்லது ரப்போட கான்வர்சேஷன்ல இல்ல, குர்ஆன் இல்ல, திக்ர் இல்ல, தொழுகை இல்ல, நோன்பு இல்ல, முடியும் ஆனா நோன்பு இல்ல, இப்படி எல்லாம் ஒருத்தர் இருக்கிறாருன்னா அவர் இஅ்திகாஃப் இருப்பதா? கணக்கிடப்பட மாட்டாது. முக்கியமாக நாம் சொல்ல வேண்டும், இஅ்திகாஃப் எத்தனை நாள் வேணாலும் இருக்கலாம். ஒரு நாள் இருக்கலாம், 1 மணி நேரம் இருக்கலாம், 1 நிமிஷம் இருக்கலாம், 10 நாள் இருக்கலாம். அதனுடைய ஸ்டேட்டஸ்ல போயிடும். 10 நாளும் முழுமையா இருந்தாதான் அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்த சுன்னத்தான இஅ்திகாஃப். இன்னொன்னு முஸ்தஹப்பான இஅ்திகாஃப். அது எத்தனை மணி நேரம் வேணாலும் இருக்கலாம். ஆனா அதுல எப்படி இருக்கும்னா, அல் ஹல்வத்து மஅல்லாஹ், அல்லாஹ்வோடு தனிமையில் இருக்க வேண்டும். எதற்கு தனிமையில இருக்கணும்? இந்த கடைசி 10ல நமக்கு என்னெல்லாம் கிடைக்குது அப்படின்னா, முதல்ல நமக்கு கிடைப்பது நம் வாழ்க்கையினுடைய சாராம்சம், அல்லாஹ்வினுடைய பொருத்தம் கிடைப்பது. அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்கணுமா, உன்னை நீ தனிமையில் ஆக்கிக் கொள்ளும் நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
பொதுவாகவே தனிமை என்பது ஒருத்தர் நல்ல வார்த்தெடுக்கும். மரியம் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு நிறைய நபிமார்களுடைய வரலாறுகள்லாம் சான்றா இருக்குது. மூசா அலைஹிஸ்ஸலாம் தௌராத் வேதத்தை அல்லாஹ் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டான். சபைக்கு மத்தியில, சமூகத்திற்கு மத்தியில அல்லாஹ் கொடுக்கல. தனியா மூசா அலைஹிஸ்ஸலாம் மீட் பண்ணலாம்னு கூப்பிட்டான். 30 நாள் நோன்பு வச்சுட்டு போனாங்க. கடைசி 10 நாள் நோன்பு வச்சுட்டு கடைசியா தனிமையில் இருந்ததுக்காக மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் என்ன கொடுத்தான்? தௌராத் என்ற வேதத்தை கொடுத்தான். நமது நாயகம் அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் குர்ஆனை கொடுக்கணும் நாடுனா ஹிரா குகைக்கு அழைச்சு தனிமையில எத்தனை வருஷம் இருந்தாங்கன்னா ஏறத்தாழ 5 வருஷம் ஹிரா குகையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்திருக்காங்க குர்ஆனை வாங்குவதற்காக வேண்டி. அப்போ ஒரு மிகப்பெரிய வஸ்துவை, ஒரு ஸ்பெஷலான ஒரு கிஃப்ட் அல்லாஹ் தரணும்னு ஒருத்தருக்கு நாடிட்டான்னா முதல் தனிமையை ஏற்படுத்துவான். இந்த அவுலியாக்கள் எல்லாம் பார்த்துருப்போம், திக்ரு செய்வாங்கல்ல, முதல்ல கூட்டா செய்வாங்க. அவர்களுடைய தனிப்பட்ட திக்ர் எப்படி இருக்குன்னா வெறும் எனக்கு ரப்புக்கு மத்தியில் உள்ள கான்வர்சேஷன். அவங்களே தூங்கின அது கூட கல்வி என்ன பண்ணும்? அல்லாஹ் அல்லாஹ் சொல்லிட்டே இருக்கும். இந்த தனிமைக்கு உண்டான அல்லாஹ் தருகின்ற கிஃப்ட். அப்ப கடைசி 10ல அல்லாஹ் நமக்கு என்ன தரானா, உலகத்தை விட்டு நீ தனிமையில வா, உலகத்தை விட்டு நீ அப்திகாஃப் என்ற ஒரு அடக்கத்துல நீ உன்னை அல்ஹல்வத்து மஅல்லாஹ், அல்லாஹுவோடு உன்னை நீ தனிமைப்படுத்திக் கொண்டால், வல்ஹல்வத்து அனில் மக்லூக், உலக படைப்புகளை விட்டும் உன்னை நீ தனியாக்கிட்ட. உலகம் வேணா, குடும்பம் வேணா, எந்த ஒன்றும் வேண்டாம், ரப்பு மட்டும் வேணும்னு நீ இஅ்திகாஃபுக்குள்ள வந்தனா அல்லாஹ் தர முதல் கிஃப்ட் ரிதல்லா, அல்லாஹ் தன்னுடைய பொருத்தத்தை கொடுக்கிறான். இரண்டாவது லைலத்துல் கத்ருடைய இறைவை அடைகின்ற பாக்கியத்தை கொடுக்கிறான். அதனால இஅ்திகாஃப் வரவங்க நைட்டு தராவி முடிஞ்சிருது, சாப்பிட்டோம், அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்? நல்லா படுத்து தூங்கிடணும். அப்படின்னு இருந்தா அல்லாஹ் எதை கொடுக்குறான்றானோ அதை வாங்குறதுக்கு நம்ம தயார் இல்லைன்னு அர்த்தம். இல்ல லைலத்துல் கத்ரை தரேன்னு சொல்லிட்டான். அந்த லைலத்துல் கத்ரை நாம் பெற வேண்டும் என்றால் இரவுகள்ல இபாதத்தாக்க வேண்டும், இரவுகளை தூக்கமாக்க கூடாது, இரவுகளை வீண் பேச்சாக்க கூடாது, இரவுகளை இரவு சாப்பாடு சஹராக ஆக்கக்கூடாது. இரவை இபாதத்தாக்கினால் அல்லாஹ் லைலத்துல் கத்ரை கொடுக்கிறான். லைலத்துல் கத்ரை நீ வாங்கினா அல்லாஹ் உன்னை பரிசுத்தமா மன்னிச்சுட்டு அன்று பிறந்த பாலகனை போன்று. நம்ம சொன்ன ஒருவரை தனிமைப்படுத்திட்டு அல்லாஹ் இதெல்லாம் கொடுக்குறேன்னு கடைசியில குர்ஆனை கொடுப்பான். கடைசியில தௌராத்த மூசா அலைஹிஸ்ஸலாம் கொடுத்தா மாதிரி அல்லாஹ் ரிதல்ல அவனுடைய பொருத்தத்தை கொடுக்கிறான். லைலத்துல் கத்ர் என்ற இரவை கொடுக்கிறான். எல்லா விதமான பாவத்தையும் மன்னிச்சுட்டு அவன் ஈது பெருநாளுக்கு போகும்போது எப்படி இருப்பான்னு அல்லாஹ் வாக்குறுதி செய்யறான். அன்று பிறந்த பாலகனை போன்று அவன் போய் உலகத்தை பார்க்கிறான். அவன் பிறப்பா போல பெருநாளுடைய பிற பார்த்துட்டு வெளியே போகும்போது ஒரு முஅத்தகிஃப், ஒரு இஅ்திகாஃப் வச்ச நபர் எப்படி இருப்பாருன்னா எல்லாம் பாவமும் வாஷ் அவுட் செய்யப்பட்டு ரப்பல்ல உலகத்தை பார்க்கும் பொழுது அவன் அன்று பிறந்த பாலகனை போன்று. ஒரு சைல்டுஹுட் எப்படி காலம் இருக்குமோ ஒரு பாவமும் அறியாதவனை போல அவன் வாழ்க்கை மீண்டும் திரும்புதுன்னா அந்த இஅ்திகாஃபை நாம் பயன்படுத்த வேண்டும். இஅ்திகாஃபை இபாதத்தாக ஆக்க வேண்டுமே தவிர ஒரு பேருக்காக நான் 10 நாள் இருக்கிறேன், சும்மா எல்லாரும் இருக்காங்க நான் ஒரு 3 நாள் இருந்துட்டு போறேன், அது வீட்டுல இருக்கிறது போர் அடிக்குது நான் ஒரு நாள் இருக்கிறேன் என்பதல்ல இஅ்திகாஃப். இஅ்திகாஃப் அல்லாஹ்வோடு நாம் தனிமையில இருக்க வேண்டும், ரப்போடு நாம் தனிமையிலே அதிகமாக பேச வேண்டும், துஆக்கள் செய்ய வேண்டும். என்னென்ன அமல்கள் எல்லாம் இருக்கின்றதோ அது அத்துணையும் இஅ்திகாஃபிலே நாம் செய்யும் போது அல்லாஹ் நமக்கு கொடுக்கிற வெகுமதி என்ன? அவனுடைய பொருத்தத்தை கொடுக்கிறான், லைலத்துல் கத்ர் கொடுக்கிறான், அவனுடைய மக்ஃபிரத்தை கொடுக்கிறான். இதை விட பெரிய சவாபு நமக்கு என்ன வந்துட போகுது? எனவே இஅ்திகாஃப் இருக்க வேண்டும் என்ற நிய்யத் உள்ளவர்கள் எல்லாம் முயற்சிக்க வேண்டும் 10 நாளும் இஅ்திகாஃப் இருப்பதற்கு. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் பெண்களும் இஅ்திகாஃப் இருக்கலாம். எங்க இருக்கணும்? அவங்க வீட்டுல அவங்க தொழுவதற்கும் ஒரு இடம் வச்சிருப்பாங்கல்ல, ஒரு ஹால்லையோ ஏதோ ஒரு மூலையில அவங்க தொழுவதற்காக வேண்டி ஒரு இடத்தை முடிவு பண்ணி வச்சிருப்பாங்கல்ல, அந்த இடத்துல போய் 10 நாள் இஅ்திகாஃப் இருந்தா இஅ்திகாஃப். தேவைக்கு வீட்டு வேலை செய்யலாம், தப்பு கிடையாது. இப்ப நம்ம கூட ஆண்கள் பள்ளியில இருக்கிறோம், ஒரு தேவை, ஒரு பிசினஸ் பேசி ஆகணும், பள்ளிக்கு வெளியே போய் பேசுவதற்கு அனுமதிக்குதாங்க? அனுமதி இருக்குது. நம்ம சகோதரர், ஒரு அண்ணன் தம்பி இல்ல நண்பர் ஒருத்தர் கடுமையான பிரச்சனையில மாட்டி இருக்கிறாரு, அவரை போய் காப்பாத்தி விட்டு வரலாமா? தாராளமா வரலாம். எந்த அளவுக்கு? ஒரு நண்பருடைய ஒரு சகோதரருடைய தேவையை நிறைவேற்றுவது என்பது
1000 வருடம் காபத்துல்லா மஸ்ஜிதுல் நபவியில இஅ்திகாஃப் இருப்பதை விட சிறந்ததுன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப எதுவுமே நீ இப்படிதான் இருக்கணும் ஜட்ஜ்மெண்ட் கிடையாது. இப்படி இருப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். பெண்களும் கூட அவர்கள் தொழக்கூடிய இடத்திலே அவர்கள் எந்த இடத்தை ஒதுக்கி வைத்திருக்கிறார்களோ அதிலே இஅ்திகாஃப் இருக்கலாம். இஅ்திகாஃப் என்பது இபாதத்துகளாக இருக்க வேண்டும். சும்மா உட்கார்ந்துட்டோ அல்லது அந்த இடத்துல படுத்து தூங்கிட்டோ இருப்பது இஅ்திகாஃப் அல்ல. இரவுகளை இபாதத்தாக்க வேண்டும், பகல்களை திலாவத்தும் நோன்புமாக ஆக்க வேண்டும். இப்படி பெண்களும் அவரவர்களுடைய இல்லங்களிலே தாராளமாக இஅ்திகாஃப் இருக்கலாம். 10 நாள் முடியாதவர்கள் குறைந்தது ஒரு 3 நாள், அதையும் குறைந்தது ஒரு நாள், அல்லது நாம் பள்ளியில வரும்போது அட்லீஸ்ட் நீயத்து வைக்க வேண்டும். நவைத்துல் இஅ்திகாஃப மா தும்து ஃபீ ஹாதல் மஸ்ஜித் ஹிய்யா, இந்த மஸ்ஜிதுல நான் இருக்கும் காலமெல்லாம் இஅ்திகாஃபுடைய நியத் அப்படின்னு வச்சுட்டு வந்து என்ன பண்ணணும்? இபாதத்து செய்யணும். காலையில இருந்து சாயந்தரம் வரை இருக்கிறோம், நியத்தும் வச்சுட்டோம், ஆனா எந்த இபாதத்தும் செய்யலைன்னா அது இஅ்திகாஃபாக இருக்காது. இந்த கடைசி 10 என்பது முத்தான 3 பத்துகளில் ஒரு 10. எப்படி துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 ஹஜ்ஜி செய்யக்கூடிய அந்த 10 ரொம்ப ஸ்பெஷலானதும், அது போல ரமலானுடைய கடைசி 10 என்பது மிக சிறப்பான 10. முத்தான இந்த 10 நாட்களை நாம் சொத்தாக்கி கொள்ள வேண்டும். இல்லை என்றால் நாம் மௌத்தா போனதற்கு பிறகு கூட எந்த தவாபும் நம்மை பின்தொடர்ந்து வராது. நம் வாழ்க்கையில் எவ்வளவு செய்திருந்தாலும், பாவங்கள் செய்திருக்கலாம், குற்றங்கள் புரிந்திருக்கலாம், தவறுகள் இழந்திருக்கலாம், என்ன இருந்தாலும் அல்லாஹ்விடத்திலே மன்றாடி இந்த 10 நாள் நாம் அழுதோம் என்றால் அல்லாஹ் முழுமையாக லைலத்துல் கதரை பெற்றவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவார். அப்பேற்பட்ட நல்லவர்களுடைய வரிசையிலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம்மையும் நம் சமூகத்தவர்களையும் குறிப்பாக நம் மஹல்லா வாசிகளையும் அதிகமாக இஅ்திகாஃபிலே இருப்பவர்களாக ஆக்க வேண்டும். யாரெல்லாம் இஅ்திகாஃபிலே இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் ஒரு அன்பு வேண்டுகோள், நம்முடைய மஹல்லாவுக்காக வேண்டி அதிகமாக தொழுகையாளர்களாக அனைவரும் ஆக வேண்டும். எல்லாருடைய சிரமங்களும் போக வேண்டும். பள்ளியினுடைய தேவைகள், பள்ளி பொறுப்புதாரிகளுடைய தேவைகள், மஹல்லா வாசிகளுடைய தேவை என்னவெல்லாம் இருக்கின்றதோ அவர்களுடைய துவாக்களிலே சேர்க்க வேண்டும். நம் பிறருக்காக துவா செய்தோம் என்றால் வல்ல ஜல்ல ஷானஹு வ தஆலா அதிலே நம்மையும் பொறுப்பாக்கி கொள்கிறார். அவர்களுக்கு தேவையை நிறைவேற்றி கொடுக்கும் பொழுது அல்லாஹ் நமக்கும் தேவையை நிறைவேற்றி கொடுக்கிறான். எனவே நாம் அதிகமாக இபாதத்துகளை செய்ய வேண்டும், அதிகமாக வணக்க வழிபாடுகளை செய்ய வேண்டும். குர்ஆன் ஓத தெரிந்தவர்கள் அதிகமாக குர்ஆன் ஓத வேண்டும். குர்ஆன் ஓத தெரியாதவர்கள் அதிகமாக துஆக்களிலும் திக்ரிலும் ஈடுபட வேண்டும். வீணாக மட்டும் கழித்து விடக்கூடாது. வல்ல ஜல்ல ஷானஹு வ தஆலா நம்முடைய மஹல்லாவில் யாரெல்லாம் இஅ்திகாஃப் இருக்கிறார்களோ ரப்புல் ஆலமீன் அவருடைய இஅ்திகாஃபை பரிபூர்ணமாக ஒப்புக்கொள்வானாக. ஆமீன். இந்த தராவி ஆரம்பம் முதல் கடைசி வரையிலும் யார் ஈமானோடு இஹ்லாஸோடு தொழுதார்களோ அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அந்த தொழுத நபர்களுக்கு ஒரு ஷஹீத் மௌத்தா போன எந்த நன்மையை கொடுப்பானோ அந்த நன்மையை கொடுக்கிறார். ஒரு ஷஹீத்னா யாரு? அல்லாஹ்வுடைய பாதையில மௌத்தா போன ஒருத்தர், அல்லாஹ்வுடைய பாதையில போர் செய்த ஒருத்தர், அல்லாஹ்வுடைய பாதையில கல்வி கற்ற ஒருத்தர். யாரையெல்லாம் அல்லாஹ் ஷஹீதுகள் என்று சொல்கிறானோ அந்த ஷஹீதுகளுக்கு நரகம் ஹராமாக்கப்பட்டது. அந்த ஷஹீதுகள் சுவனத்திற்கு வாஜிபாக்கப்பட்டவர்கள். அந்த ஷஹீதுடைய நன்மைகளை அல்லாஹ் நமக்கும் தருகிறான் என்றால் இது போன்ற நன்மைகளை அதிகம் பெறக்கூடிய வரிசையில் நாமும் ஆக வேண்டும். வல்ல ஜல்ல ஷானஹு வ தஆலா நம்முடைய தொழுகைகளையும் ஈமான நம்முடைய நோன்புகளையும் பரிசுத்தமான இஹ்லாஸான நோன்பாக தொழுகையாக அல்லாஹ் ஆக்கி தருவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக் வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.